வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் பர்த்டே வீடியோ வந்து எப்படி சூப்பராக மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்வாஷ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படின்றத முடிஞ்சு உங்களுக்கு பிளாங்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்த கரெக்டாக வந்துடுங்க. ஒரு 3.150 செகண்ட் கிட்ட வந்துட்டு லேயர் ஐகானை செலக்ட் பண்ணி மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. அந்த ஃபோட்டோஸை இன்னும் கூட ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஜூம் பண்ணுற அளவுக்கு தான் அங்கே ஸ்க்ரீனுக்குள்ளே செட் பண்ண முடியும். இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். சரி, பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் அந்தளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவை ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டியூரேஷனை கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளாங்காக நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபோட்டோஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ முடிகிற இடத்துல நெக்ஸ்ட் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாங்காக அந்த டெம்ப்ளேட் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ்க்கு வந்து ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஆட் பண்ண வாட்டி இந்த மாதிரி பிளாங்காக இருக்கும். இந்த இடத்துல சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்து கட் பண்ணிவிட்டு கடைசி ஒன் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஸ்க்ரீனுக்குள்ளே உங்களுக்கு கவராக இருக்கும். அதனால் கரெக்டாக ஃபோட்டோஸை வந்து அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே ஆட் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் 23 செகண்டுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை யாருக்கு வேணாலும் வீடியோஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி மேக் பண்ணிடலாம். இப்போ மேக் பண்ண வாட்டி நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.